ஏமல்து அவர்கள் இந்த சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். எனவே உங்கள் அனைவரும் வருவதுடன் கேட்டுக்கொண்டு திரு தியாக அவர்கள் வரவேற்பு நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அரிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி உலகம் தலைக்க வந்துதித்த உரிகை வருக ஓதாதே உற்ற கலையில் அனைத்தினையும் ஒழுங்கோய் வருக ஒன்று இறங்கிற்று இலகம் பரமானந்த சுக இயல்பே வருக இன்பகலை இரவாகதியில் சென்றுகின்ற இறையே வருக என் போல்வார் கலகம் தவிர்த்து தரிக்கும் கண்ணே வருக கண் நிறைந்த கணிப்பே கணிப்பில் ஒழுகின்ற கனிவே வருக கலை மதிக்கோய் பலகம் செய்த பகவதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லெருமோர் மாணிக்க மணியே வருக வருகவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இரவா வரந்தரும் நற்சபையே என மறை புகழ்வது சிற்சபையே. இந்த சிற்சபை வாழ்வியல் முகாமிற்கு பயிற்சி முகாமிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஆண்மைநேய ஒருமைப்பாட்டுடைய சகோதர சகோதரிகள் அனைவரையும் அதிகங்காரணை சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய சங்கத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். என்று பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் 13வது நாள். இது வந்து இந்த சக்திசார கூட்டம், இந்த உள்ளொளி தியான பயிற்சி, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா திருவூரில் தான் நம்மளுக்கு வந்து கூட்டி வச்சிருக்கு. அது வந்து எப்படின்றது என்னன்னா மார்கழி என்ற 13 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுத்த சன்மார்க்கத்தில் மிக உயர்ந்த நிலையை சொல்லும். திரியோ தசநிலை சிறவெளி நடுவே அறையோ தரு சொல்ல வாழ்க்கை மெய் பொருளில் திரையோ தசன்கிறது 13 இருக்குது. திரையோ தச நிலை, அந்த நிலைன்றது தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து அவரை வந்து நம்ம உணர்வை வந்து அந்த நிலை வந்து அந்த 13வது நிலை தான். அந்த நிலை தான் மெய்ப்பொருள் வந்து உணர்வை வந்து நிலை. அந்த ஒரு 13 வந்து குறிக்கும். இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் வந்து இறையர்கள் வந்து பூமி நோக்கி அதிகமாக வரக்கூடிய ஒரு மாதம். இதனால தான் வீதி விழா காலையில் இருந்து நம்மளுக்கு வந்து வீதி விழா வந்து பாட்டர்களை பண்ணி முன்னோர்கள் வந்துட்டு இருப்பாங்க. திருவிழா வருவாங்க அதிகாலையில். அந்த 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 காலத்தில் வந்துட்டு இருப்பாங்க. காலையில் இருந்து நம்ம பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா கோட் போடுவாங்க மார்கழி மாதம். காரணம் என்ன, அந்த மாதம் வந்து அவ்வளோ சிறப்பான ஒரு மாதம். அந்த இறை சக்தி வந்து நம்ம பூமியை நோக்கி வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதம். அந்த ஒரு மாதத்தில் ஒரு 13வது ஒரு நாள், மார்கழி மாதம் 13வது நாள் ஒரு சிறப்பான ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதம் 28 சொன்னால் நம்ம வந்து சன்மார்க்கர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 28 ஞானசரியை தான் நமக்கு ஞாபகம். ஞானசரி 28 பாடல்கள் நம்ம வல்லுமா திருக்காப்பிட்டுக் கொள்வதற்கு முன்பு உங்களுக்கு அருளிய பாடல் ஞானசரிய பாடல். அந்த பாடல் சிறப்பானது. அதில் வந்து 8-2 அதுவும் வந்துடும். 8-2 என்பதை 7 முற்படி என அக்கன் என்று அருளிய அருட்பெருஞ்சோதி 8-2 அறிவித்தியனை பட்டு ஏற்றி வைத்து பட்டிமன்றத்தில் பருத்தமை தந்தையே நல்ல சொல்லியிருக்கார். அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த நல்ல நாளிலே நம்மளோட திருவள்ளுவர் நம்ம இதெல்லாம் கூட்டி வைக்கிறது. இந்த மெய்ப்பொருளை உணர்வதற்கான ஒரு சிறப்பு பயிற்சி முகாமாக விசார கூட்டமாக நாம் எல்லாம் இங்கே சேர்ந்திருக்கிறோம். இந்த பயிற்சி கூட்டமானது இது 3வது முறை நம்ம வந்து உள்ளூர் தியான பயிற்சின்னு ஆரம்பிக்கிறோம். அந்த 3வது இது வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து செயல்படுத்தணுன்ற ஒரு திருவள்ளுவரில் வேண்டியிருக்கோம். நம்ம திருவள்ளுவர் விருப்பத்திற்கிணங்க நம்ம வந்து தொடர்ச்சியாக செயல்படுத்த போகிறோம். நம்மளோட மெய்ப்பொருளை நம்ம வந்து உணர்வோம். இந்த தொடர்ச்சியான ஒரு இது வந்து தகவல்கள் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம கொடுக்குறோம். எல்லாமே எல்லாம் வந்து கவனிக்கிறோம். நம்ம இந்த பயிற்சிக்கு வந்து வருகை தந்திருக்கும் கோசலே ராமன் ஐயா, திரு கோசலே ராமன் ஐயா, அவரை பற்றி சொல்லணும்னா ஐயா வந்து வடலூரும் அதிகமாக போக மாட்டார். அது போய் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. வடலூரும் போகுது. அவருக்கு வந்து குரு அவர் கூட சன்மார்க்கத்தை பயின்றவர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சரவானந்த சுவாமிகள். அங்கேயும் வந்து திண்டுக்கலுக்கும் வந்து அதிகமாக போக மாட்டார். சபைகளுக்கெல்லாம் போகிறாங்கன்னா சபைகளுக்கும் அதிகமாக போக மாட்டார். ஆனால் யாராவது சின்னதாக வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா உடனே போயிடுவாங்க. அது போய் எல்லாருக்கும் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா முதல் ஆளாக வந்துடுவார்.
கிளம்பி வந்துடுவார். காலையில் 5 மணிக்கெலாம் கிளம்புறாரு. 9 மணிக்கு தான் சொல்லுவோம், 5 மணிக்கே கிளம்பி வந்துடுவார். அதுக்கு காரணம் என்னென்னா அவர் வந்து தெய்வ வாழ்க்கை, அவரோட வாழ்க்கை வந்து தெய்வ வாழ்க்கையாக வந்து மாற்றிருக்காரு. வள்ளல் பெருமாள் சொன்ன மாதிரி. அதனால் எங்கே கருணை இயற்கையும் உள்ளன அங்கேயே விளங்கி அது பெரும் சிவமே நாடி. ஐயா எங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி உள்நொழி தியான பயிற்சின்றத இந்த சத்தியசா கூட்டமாக நடத்துகிறாரோ அங்கே வள்ளல் பெருமாளோட திருவருளும் நம்ம திரும்ப சுவாமி சரணானந்த குருவருளும் வந்து அங்கே வந்து நிறைஞ்சிருக்கணும். அது வந்து எல்லாருமே வந்து உணர முடியும். இன்றைய நாளில் வந்து அவங்க உணர முடியும். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நமது தெய்வ திரு கோச்சலிராமன் ஐயா அவர்களை தொடங்கிய சிறப்புரையாட்டமாக வருகிறேன். நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வந்தரும் புரிய விரங்கிது தருணம் மாமணி மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் துலங்கோ சுத்த சன்மாக சகுருவே தந்தரும் புரிய வரமெல்லாம் தந்தரும் புரிய வரமெல்லாம் வல்ல தனியரும் ஜோதியே எனது சிந்தையும் உணர்ப்பித்து என்னுடன் கலந்தே செய்தருங்க செய்தகையே. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இங்கு வந்திருக்கின்ற சன்மார்க்க தாய்மார்கள், பெரியவர்கள், மாணவர்கள், அன்பர்கள் அனைவருடைய அகத்திருவடிகளை வழங்கி தொழுது மகிழ்கின்றேன். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சிக்காக இடம் கொடுத்திருக்கின்ற தீர்க்ககாரணை சமரச சுத்த சன்மார்க்க சங்க தலைவர் மற்ற திரு மனோகர் ஐயா அவர்களுக்கும் இதை தொடர்ந்து தானே முன்னிருந்து எடுத்து நடத்தி வருகின்ற தயத்திரு தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி ஏன் நாம் வைக்கிறோம் அப்படின்னு நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்ச்சியுடைய இதில் வந்து சிற்றபை வாழ்வியல் பயிற்சிகள், சிற்றபை வாழ்வியல் பயிற்சிகள். இது பொதுமக்களுக்கு நம்ம வந்து ஒன்றும் புரியாமல் தான் இருக்கு. சரி, எந்த சன்மார்க்க சங்கங்களில் இந்த சிற்றபை வாழ்வியல் பயிற்சி முறை இந்த வரலாறு சொல்கிறது தான். வரலாறு சொன்ன சுத்த சன்மார்க்க பெருநீ ஒழுக்கத்தில் அந்த 2வது கரண ஒழுக்கமே வந்து மனதை எப்போதும் சிற்றபையின் கண்ணே செலுத்த வேண்டும். அது ஏன் சொல்கிறாங்க, என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, வரலாறு இருந்த காலத்தில் அந்த சுவாமிகளை ஒரு அன்பர் நெருங்கி ஒரு கேள்வி கேட்குறாங்க. சுவாமி, சன்மார்க்கம்ன்றது எத்தனையோ 1000 வருடங்களாக இந்த உலகத்தில் விலகிட்டு இருக்கு. சைவத்திலேயே எத்தனையோ சன்மார்க்க பிரிவுகள் இருக்குது, வைணவத்தில் எத்தனையோ பிரிவுகள் இருக்குது, இன்னும் வேதாந்த நாதாந்த போதாந்த கலந்த 6 அந்தங்களையும் எத்தனையோ சன்மார்க்கம் இந்து மதத்தில் விலகி கொண்டிருக்கு. அப்படி இருக்க நீங்கள் திடீர்னு வந்து சைவத்தில் இருந்தீங்க, இப்போ திடீர்னு அதிலிருந்து வெளியேறி சுத்த சன்மார்க்கம் கொண்டு வந்திருக்கீங்களே, இதனுடைய கோட்பாடு என்ன, லட்சியம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை காணும் பேச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சுத்த சன்மார்க்கம் என்பது சாகா கல்வியை போதிப்பதை அன்றி வேறொன்றும் இல்லை காணும். சாகாமல் இருக்கிறதுக்கு யாரால் விரும்புகிறீங்களோ நீங்கள் இங்கே வா, அதுக்குரிய மார்க்கம் தான் சுத்த சன்மார்க்கம். எனக்கு இது வேணும் அது வேணும், என் பொண்ணுக்கு 4 வருஷமாக கல்யாணம் ஆகலை, என் பையனுக்கு வீடு கட்டி தரணும்,
வீடு பாதிலே கட்டுறதுக்கு டிலே ஆகிடுச்சு. எனக்கு தீராத நோய் இருக்குது, ஏறாத ஆஸ்பத்திரியில், பார்க்காத டாக்டரில் மூட்டை மூட்டையாக பணம் செலவு பண்ணிட்டேன். கடவுளை அப்படின்னா எத்தனையோ தெய்வ தத்துவம் இருக்குது, அங்கே போங்க. எத்தனையோ மார்க்கம் இருக்குது, எத்தனையோ இதில் முற்றுவதல் பண்ணுறாங்க, எத்தனையோ பாராயணங்கள் அங்கே போங்க. இங்கே வந்து அது கிடையாது. யாருக்கு இரவாமல் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அவங்களுக்குரிய மார்க்கம் தான் சுத்த சங்கம். யாருக்காவது சாகாமல் இருக்கும் இல்லாமல் இருக்குமா? யாருக்கு இருக்காது? ஆனால் நமக்கு யாருக்கான தகுதி இருக்கா? அடியனுக்கு இல்லை, அனுபவம் இல்லை. அப்படின்னு அதுக்கு சொல்கிறேன். ஆதாரம் இல்லை நின் அருளை பெறவே, ஆதாரம் இல்லை நின் அருளை பெறவே, நீதான் ஒரு சற்றும் நினைந்தில்லையே. எனக்கு எந்த தகுதி இல்லை, இருந்தாலும் நான் இப்படியே கெட்டு போயிடலான்னு நீ முடிவு பண்ணிட்டியா? நான் கெட்டு நடத்தான் போயிடுறேன். நீ எப்படியே நீ தானே வந்து காப்பாற்றணும், நீ மனசில் நினை அப்படின்ற. ஆக நமக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. ஆனால் இது வந்து டோட்டலாக அப்படியே மாற்று சுத்த சங்கம். சுத்த சன்மார்க்கம் என்ன சொல்ல மற்ற மார்க்கங்கள் மாதிரி கிடையாது. நம்ம எல்லாரும் ஆசை உண்டு, அட்லீஸ்ட் சாகாமல் 100 வயசு நான் வாழணும் அப்படின்னு யாராவது நினைக்காமல் இருப்பாங்களா? 120 வருஷம் நம்ம எப்பவும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் சாகாமல் இருக்கிறதுக்கு யாருக்கும் நமக்கு நம்பிக்கை வரல. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை தான் வழிபடுற மாதிரி எல்லாம் விசாரிச்சுடுறோம். நம்ம யார் விசாரி, எந்த ஒரு ஏட்டையும் நீ நம்பாதீங்க. ஏட்டை தவிர்த்து என் எண்ணமெல்லாம் ஒழிதந்து யார் படைத்த பாட்டை புனைந்து பரிசளித்த பதிக்கொடியே அப்படின்றார். எந்த ஒரு சமய மதத்தையும் சார்ந்து இருக்காது. உண்மையான சமயமும் உண்மையான மதமும் உங்களுடைய உள்ளுணர்வுகளுக்கு தான் உதிக்கணும். யாரோ சொன்னது கேள்விப்பட்டதான் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் நாசமாக போயிடும், பிறவியே வீணாக போயிடும். பேப்பரை நம்பாதீங்க. எத்தனை கோடி கோடி நூல்நிலைகளுக்கும் அப்பால ஒரு நூல்நிலையை நமக்குள்ளே. அதனால நூல் அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. புத்தகம் அதை பிரிச்சாதான் தெரியும். புத்தகம், புத்துன்னா புதிய, எவர் ஃப்ரெஷ், எப்பொழுதுமே புதுமையாக இருக்கின்ற ஒரு நிலை, அதான் நவம். நவம்னா புதுமை, பிரணவம் அதில் நவம், பிர அப்படின்னா தெய்வீகமான, நவம்னா ஒன்று. நவம்னா ஏன் ஒன்று அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு மணல் பெருமாள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கா அப்படின்னா அண்டத்தில் 4 இடத்துல ஒளியாக இருக்கு. அதே ஒளி பிண்டத்தில் 4 இடத்துல உணர்வாக இருக்கு. இன்னொன்று அப்புறம் சொல்கிறேன், அது 9வது இடம். அந்த இடம் எது? இப்போ அண்டத்தில் 4 இடம் அக்னி. அக்னி ஒளி தான், பட் பார்க்க முடியாது. இப்போ சூரியன் அக்னி அகம், சூரியன் அகப்புறம், சந்திரன் புறம், நட்சத்திரங்கள் புறப்புறம். இப்போ அகம் என்கின்ற அக்னியை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அது எப்படின்னா சூரியன் தான் அகப்புறம், அதை கண்ணால் பார்க்கணும். சூரியனுக்கு ஒளி எப்படி கிடைக்குதுன்னா அதை இன்றைய விஞ்ஞானம் தெளிவாக எடுத்து காட்டும். அது எப்பவுமே பிரகாசிக்கிறதுல அது தொடர்ந்து. சூரியன் என்பது தொடர் நிகழ்ச்சி, தொடர் நிகழ்ச்சி. அந்த ஹைட்ரஜன் அணுக்கள் இயற்கையாகவே பிளந்து 2ஆக பிளந்து ஒன்று சேரும். பிளக்கும் போது அவருடைய புரோட்டான் மையப்பகுதியில் இருக்கிற பெரும் ஜோதி வெப்பம் வெளிப்படும். அதுதான் நமக்கு ஜோதியை கற்றுது, வெப்பமும் வருது. அதுலேருந்து எல்லாம் இந்த உலகமே தோன்றி உயிர்கள் வாழ்க்கை எல்லாமே அதுதான் டைரக்ட் பண்ணிடுது. ஆக அதுக்கு உள்ளீடாக இருக்கிற, இந்த புரோட்டானுக்கு உள்ளீடாக இருக்கிற வெப்பம் வெளியில் வந்தால்தான் நமக்கு சூரியனாக மாறும். ஆனால் அதுக்கு முன்னாடி அது கண்ணில் பார்க்க முடியாத அக்னி தத்துவமாக. அது அக்னி அருவம் கண்ணில் பார்க்க முடியாது. அதுதான் புரோட்டானுக்குள்ளே அது வச்சுட்டு அது வெடித்து தான் வரும்போது தான் அது சூரியனாக மாறுது. அது ஒரு ஒளி. அது அருவத்தில் அக்னி அருவ நிலையில் இருக்கிற ஒளி, சூரியன் உருவ நிலை ஒளி, சந்திரனும் நம்ம பார்க்குறோம்,
நட்சத்திரம். இப்படி 4 நிலைகளில் அனுப்புறம் ஜோதி, புறத்தில் 4 நிலைகளில் சொல்கிறாங்க. சரி, உள்ளே எப்படி இருக்குன்னா, உள்ள ஒளியாக இல்லை. இந்த பிண்டத்தில், இந்த பிண்டம்னா தேகம், இதுக்குள்ளே ஒளியாக இல்லை, உணர்வாங்க. உணர்வானா கண் பார்க்குறது, கேட்குறது, வாசனை அறிவது, சுவைக்கிறது, தொட்டாச்சு. இது உடம்புல இருக்குது. அடுத்தது மனம், மனம் சித்தம் புத்தி அப்படின்னாலும் இது புறம். அதுக்குள்ள ஜீவன், ஜீவன் தான் எல்லாத்தையும் அனுபவிக்குது, அனுபவம். அதுக்கு மேலே இருக்கிற ஆன்மா, ஆன்மா அகம், ஜீவன் அகப்புறம், மனம் புறம், இந்திரியங்கள் புறப்புறம். ஆக இந்த உடம்புல உணர்வு நிலைகளாக 4 இடத்துல, அண்டத்தில் ஒளி நிலைகளாக 4 இடத்துல, இது 4 இடத்துல, 9வது இடத்துல இருக்கிற இடத்தான் இந்த இதுதான். இங்கே தான் பிரணவ ஜோதியாக இருக்காரு. இந்த ஜோதியை பார்க்க முடியும்னா, பார்க்குற கண்ணால் பார்க்குற ஜோதி கிடையாது. இதுக்கு வரலாறு ஆதாரம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அற்புதாச மாலையில் முதல் பாடலேயே அற்புத ஜோதின்னா என்ன சொல்லிடுறாங்க. அற்புத ஜோதியை பிரிக்க முடியுமானா, கடவுளை எப்படி பிரிக்க முடியும்? அற்புத ஜோதின்னா கடவுளை பேரை வேணா பிரிச்சிடலாம். ஆனால் இறைவனை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஆனால் பிரித்து பார்த்தாதான் அதை அவருடைய தன்மை என்ன, அவருடைய நிலை என்னன்னு புரியும். இதெல்லாம் திண்டுக்கல் சுவாமி சமணப்பாளர்கள் சொல்லி தான் நமக்கு தெரியுது, இல்லைன்னா நமக்கு தெரியாது. அப்போ அருள் பெருஞ்சோதி, பெருஞ்சோதினா ஒரு பேர் ஒளிப்பிடம். இது வெளியில போறப்போ இது அற்புதம். ஒரு காயம், இது நிறைய இதுக்கு உதாரணம் சொல்லலாம். ஒரு காயம், ஒரு பக்கம் இருக்கிற காயம் நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். காயம்னா 2 பக்கம். அதே மாதிரி இந்த காயின் எப்படி 2 பக்கம் உள்ளதோ, அதே மாதிரி கடவுளுக்கு 2 பக்கம் இருக்கு. இதை வரு பெருமான் அகவலியாக சொல்றாங்க. உபய பக்கமும் ஒன்று என காட்டிய அபய சிற்றவை அற்புதம். உபயம் அப்படின்னா 2. உபயம் சொல்லி 2 குறிக்கும். உபய பக்கம், இந்த ஒரு பக்கம் உலகம், இந்த பக்கம் உலகத்தை, இந்த பக்கம் இந்த உலகம் காரியம். இது ஒரு காரிய பாட்டு உலகம். இது தொடர்பு நிகழ்ச்சி. இதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த பக்கம், அதுக்கு பேர் காரணம். அந்த காரணமாக இருக்கிறது அருள். அந்த அருள் தான் வளர் பெருமான் தனிப்பெரும் கருணை அப்படின்றார். இந்த தனிப்பெரும் கருணைனாலும், கருணைனாலும், அருள்னாலும், தயவுனாலும் அது ஒரு அன்பு தத்துவம். அவருடைய தன்மை அது இருக்கிலே பெரும் கருணைதான் பேராற்றலோடு விளங்குது. ஆக இந்த இடத்துல உண்மை, இயற்கை உண்மை, இயற்கை உண்மை மட்டும் இருந்தால் பிரயோஜனமே கிடையாது. இந்த கடவுளை ஏன் கடவுள், இந்த உலகத்தை ஏன் கடவுள் படைச்சாரு, இந்த உயிர்களை ஏன் உருவாக்குறாரு, உயிர்களுக்கு ஏன் பசியை கொடுத்து அது எவ்வளவு துன்பமும் வேதனையும், ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில எப்படி எப்படி பாடுபடலாம். ஒரு நாள் பொழுது போகிறதுக்கு இந்த வாழ்க்கையில உயிர், இந்த உடம்புல உயிரை தக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறான் மனிதன். ஒவ்வொருத்தரும் பண்ற பாடு ஏற்றில் எழுத முடியுமா? முடியாது. எத்தனை வியாதிகள். இப்படிலாம் ஏன் கடவுள் படைக்கணும்? இதெல்லாம் ஏன் அவருக்கு விளையாட்டா, அவருக்கு பொழுதுபோக்காக கிடைச்சாரா? இப்போ அவரு மட்டும் கடவுளை யாருன்னா துன்பப்படுறான்னு சொல்ல முடியுமா? அவர் மட்டும் சச்சிதானந்தம் அப்படின்ற பேர் வச்சுக்கிறார். அவர் ஆனந்த வடிவு, அழகு நிறைய ஆனந்த வடிவோ அப்படின்றார். என்ன நியாயம்? நீ மட்டும் ஆனந்தமா இருக்க, இந்த ஜீவராசிகளாம் பிறப்பு பிறப்பு இறப்பு இதில் மாட்ட வச்சிருக்கிய, என்ன நியாயம்? நீ மட்டும் அப்படி இருக்க கேட்கலாம், தப்பு இல்லை. அப்பதான் நமக்கு விளங்கலை. எந்த இதுவரையிலும் தோன்றிய எந்த சமய மத யோகமான உண்மையை அணுவதை கூட சொல்ல மூடி மறைச்சிட்டாங்க. அதை வளர் பெருமான் வேறு விதத்தில் சொல்றாங்க. வேண்டுகிறது உண்மையை முன்பு இருந்தவர்கள் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். அவருக்கு தெரியாமல் இல்லை, தெரிஞ்சிருக்கு. ஆனால் நமக்கு அதை கிரகிக்கிற பக்குவம் இல்லாத காரணத்தால சிலையிலையும் கட்டையிலையும் கொட்டையிலையும் இங்கே கடவுள்கிறாரு. அலுவலகத்துக்கு போய் காசுக்கு போய் ஆலோசனை அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஏன்? நமக்கு பக்குவம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதனுடைய விபரீத நிலை என்ன ஆச்சு? அவங்க நியாயமாக தான் இருந்தாங்க. ஒரு மதத்தை ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறவங்களையும்
பக்குவப்படுத்துறதுக்காக தான் மதத்தை ஏற்பட்டு ஒரு நல்ல நோக்கத்தில் தான் ஏற்படுத்துகிறாங்க. யாரும் வந்து கெட்ட நோக்கத்தில் ஏற்படுத்துறாங்க. மனித இப்படிலாம் போகிறாங்க, இப்போ நல்லா நெறிப்படுத்துகிறாங்க. அந்தந்த பக்குவத்தில் அந்தந்த பகுதியில் அந்த தேசத்துக்கு ஒரு மதத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு நல்ல நோக்கத்தை ஏற்படுத்தினாங்க. அதுவும் சைவத்து சமயத்தில் ஈஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோயில். ஒரு கோயிலுக்கு போனால் எத்தனை தெய்வம். இது எங்கே போய் இவங்களுடைய அந்த ஐடியாலஜி, இவங்களுடைய நோக்கம் சக்ஸஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சு? இன்னைக்கு பங்களாதேஷில் உயிரோடு இந்துக்களை கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா இலக்கியங்கள் எல்லாமே என்னாச்சு? இப்போ ரஷ்யா நாட்டுக்கு சாதாரண ஒரு நாட்டுக்காக 10 லட்சம் வீரர்கள் உயிரோடு இருக்காங்க. எங்கேயும் செத்துருக்குறாங்க. உலகத்தில் எந்த மூலையிலையும் அமைதி இல்லை. ஏதோ நம்ம இங்கே அமைதியாக உட்காந்து அமைதி அவங்க இங்கேயும் குண்டு போட வேண்டான்னா சொல்ல முடியாது. எந்த நாட்டிலையும் அமைதி கிடையாது. வாழ்க்கைக்கு போராடி இருக்காங்க. ரஷ்யாவில் 40 டிகிரி சென்டிகிரேடில் உருவாந்துருக்காங்க. நான் ஃப்ரிட்ஜில் உட்கார முடியுமா? 0 டிகிரி செல்சியஸ். அதனால் 40 டிகிரியில் வாழணும். எத்தனை பேர் சாப்பாட்டு ஒரு சாப்பாட்டுக்கு உகண்டாலாம் வந்து தென்னாப்பிரிக்காலாம் சாப்பாடு கிடையாது, தொழில் கிடையாது, ஃபேக்ட்ரி கிடையாது, தண்ணி கிடையாது. எப்படியோ காட்டுக்குள்ள உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி மனிதர்கள் கஷ்டப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு எந்த ஒரு சமயம் சொல்லலை. இப்போ தான் அதற்கு இறைவனை நேரடியாக உண்மையை தான் நம்ம சொல்ல வைக்கிறாங்க. இப்போ இந்த உண்மைன்றது என்னன்னா கடவுள். கடவுள் ஒருத்தருக்கு ஒரு அது வெளிமுழுக்க ஒரு அன்பு தத்துவம் இயற்கையிலே இருக்குது. அதுதான் நம்ம மனதில் ஆழம் பதிய வைக்கணும். அப்படி ஒரு இயற்கையான ஒரு பொருள் இருக்கு. இந்த வெட்டவெளி எங்கேயும் போயிட்டே எங்கேயாவது இந்த ஸ்பேஸ் முடிவான முடிவே முடிவாங்க. எங்கேயும் முடியாது. சப்போஸ் இங்கே முடியும்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் என்ன ஒரு பையன் கேட்பான். அதனால அகண்டம் அப்படின்னு அகண்டம். கண்டம்னா அதுக்கு ஒரு எல்லை உண்டு. அகண்டம்னா எல்லையே இல்லை. இந்த ஆகாச பெருவெளி எல்லை இல்லாத இந்த ஆகாச பெருவெளி அதுக்கு உள்ளீடா இது இயற்கையா இருக்கு. இதுக்கு உள்ளீடா அது ஒரு வெளி இருக்கு. அந்த வெளி அது வந்து இது இல்லாமல் இருக்கு. அதுக்குள்ள அனைத்து ஆற்றல்களும் உண்மைகளும் அடங்கி இருக்கு. ஆனால் அந்த இடத்துல செயல்படுத்தவே முடியல. அதுதான் நம்ம கடவுள்னு பேர் வைக்கிறாங்க. அந்த இருட்டுக்கு கடவுள் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. எல்லாம் ஒரு காரண பேர். எந்த பேரும் கிடையாது. அது ஒரு அன்பு சத்துவம். அது ஒரு சத்து பொருள். அது ஒரு அன்பு வெளி. ஆனால் அன்புன்னு சொன்னால் மனைவி கேட்குறாங்க. இல்லைங்க எப்போ பாருங்க மேலே அண்டாகிறேன் ஒரு பிறந்த நாளுக்கு படம் ஆகிடுச்சு. கல்யாண நாள் நடந்திருக்கே வீட்டுக்கு கல்யாண நாள் நடந்திருக்கேன். கல்யாண நேரத்தில் ஒரு பூ வைக்கலையா பாட்டு ஊரை சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ அன்புன்னா குழந்தை மேலே அனுப்புனா என்ன பண்ணுவாங்க? யாருன்னா ஒரு ஸ்வீட்டாக இல்லை சின்ன குழந்தை அங்கே அன்பு வெயிட் பண்ணுவோம். ஆனால் அன்புன்ற ஒரு இயற்கையில் அனாதி காலமாக இருக்குது. அதுதான் பிரச்சனை. பிரச்சனை நாம் கஷ்டப்படுறோம்னா நான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன், துன்பப்படுறேன், தொல்லை அப்படின்னா யாருக்கு பிரச்சனைனா நமக்கு இல்லை, கடவுள் தான் பிரச்சனை. அந்த துன்பத்தை அனுபவிக்கிறது கடவுள் தான். அது நமக்கு தெரியும். அந்த கடவுள் தான் மனிதனாக வர்றார். இப்போ நான் நம்ம சொல்கிறோம். இதுக்கு போயிடலாம். இந்த 9வது இதில் வந்து தலைக்கு நடுவில் இந்த இடத்துல தான் இருக்கிற கடவுள். அப்போ நம்ம இங்கே பார்த்த அன்பு தத்துவம் அகண்ட வேல்முற்றும் நிறைந்த அன்பு தத்துவம் ஒரே ஒன்று. அந்த ஒரு பொருள் அந்த அனுபவமே கிடையாது. அதுக்கு அப்போ அதனுடைய நிலை என்னன்னா இருந்து இல்லாத இருக்கிற ஒரு நிலை தான். இருந்து இல்லை சொல்லுவாங்க பையனுக்கு கல்யாணம் நாட்டில் பொறுத்து அவங்க பையனுக்கு கல்யாணம். அவங்க தம்பி கூப்பிட்ற தெரிஞ்சது அப்பா எனக்கு வயசாகிடுச்சு கடைசி பையன் கிட்டத்து பார்த்துதான் அவன் டிக்கெட்டு போட்டு காசு கொடுத்து அவன் வர வைக்கிறான். நீ கிட்டத்து பார்த்துரு. இவர் வர்றாரு. எல்லாம் கல்யாணம் பண்ணுறது சேடா போட்டு காலம் ஒரு வேலையை பார்க்கணும். அண்ணன் போக போச்சு வேண்டாம்
இவங்க அங்கிருந்து வர வச்சாங்க. உங்களை நம்பி நீ வந்து வந்தது என்ன பிரயோஜனம் இருக்கா? நீ வந்து இருக்கிறீ எல்லாம் பிரயோஜனம் இருக்கா? எல்லாத்தையும் நடன பார்க்க ஐயா ஐயா வந்தன ஐயா கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு ஐயா. அப்போ சொல்றேன், நீ இருக்கிறது எல்லாம் பிரயோஜனம் இருக்கா? கடவுள் மட்டும் இருக்கிறா, அது இயற்கை, அது ஒரே ஒரு அன்பு சத்துவம், அதுதான் அது வெளி, அது ஒரு ஸ்பேஸ். தலைவரை பாருங்க எவ்வளோ லேட்டாக வரும். ஐயா மன்னிக்கணும், எனக்கு வந்து இன்னொரு இடத்துல மகரிஷியோட ப்ரோக்ராம் வந்து மாங்காட்டில் காலப்புற 6 மதியம் 1 மணி வரலாம். அதுக்கு போகணும்னு முயற்சி பண்ண தவிர்க்க முடியாத ஒரு சில காரணத்தால் வேற இடத்துக்கு போயிட்டு இப்போ வந்து அட்னஸ் போட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் ஐயா வந்து சந்திக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன். அதாவது உள்ளொலி தியான பயிற்சிக்காக வேப்பம்பட்டில் இருந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து இங்கே வந்து நம்ம சபை நோக்கி அடியெடுத்து வைத்த திரு கோசை ராமன் ஐயாவுக்கு திருக்கண்ணை சமரசத்துக்கு சன்மான சங்கத்தின் சார்பாக மரியாதை செய்கின்றோம். திரு நாகரிகம் அவர்கள் எங்கள் மூத்த சன்மாக இருக்கும்போது என்ன இருக்குது. ஆக அந்த அறிவு தத்துவம் தத்துவம்னு சொல்லிட்டு தத்துவம்னு சொல்லிட்டு பல அர்த்தம் இருக்கு. அது சமண சாமி சொல்லுது. தத்துவம் 2 பேர். தட் அப்படின்னா அது, துவம் அப்படின்னா 2 ஆகியது. நீ அதுவாக இருக்கிற, நீ அது அப்படின்னா தத்துவம். தத் துவம். துவம்னா 2 என்கின்ற நீ, அப்ப நீ இருக்கு. தட் அப்படின்னா அது, அது நீன்னு சொல்லலாம். அது வந்து பயிற்சியும் இடையராத முயற்சியும் உருக்கமும் சரணடைகளை இருந்தால் அது வரும். இது தத்துவம். இன்னொன்று இந்த ஜடப்பொருள், இது ஜடப்பொருள், இதுக்கு பேர் தத்துவம். அதாவது உணர்வற்ற ஒரு நிலைக்கு பேர் தத்துவம் பேர். அப்போ இது ஒரு அர்த்தம். அந்த மாதிரி 2-3 அர்த்தம் இருக்கு தத்துவம்ன்ற ஒரு அர்த்தம். இப்போ அன்புன்ற ஒரு தத்துவம். ஆனால் அந்த இடத்துல உணர்வற்ற நிலையின்றோ ஜடப்பொருள்ன்றோ அது என்ற ஒரு அர்த்தத்தில் வராது. அது 3வது அர்த்தத்தில் வரும். அது ஒரு தத்துவம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. அதனால சத்துவம் தத்துவம். அதனால வளர் பெருமான் தத்துவம் அனைத்தும் தான் ஒருங்கு ஒழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஒன்று. அந்த சத்துவம் தான் இங்கே இது இருக்கு. இதுக்கு அழிவே இல்லை, அது இயற்கை. இங்கே எதுக்கு வந்திருக்குன்னா அந்த அனுபவமே கிடையாது. அந்த இடத்துல அகண்ட வெளில அனுபவமே கிடையாது. அது எத்தனை கோடி 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 யுக யுக யுகங்கள் சொல்ல முடியாது. அப்படி பண்ணால் அது கணக்கு தப்ப போயிடும். அது என்னத்தைக்கு இருக்கிறது. ஆனால் அப்படி இருந்துட்டு இருக்கிற அதுக்கு வந்து தன்னை வந்து அன்பு சத்துவத்தை விளக்கம் செய்தால்தான் அது இருக்கிறதுக்கே புரியாது. கடவுள் வந்து ஒரு பிரயோஜனமா இருக்க போறாரு. அவருடைய இருப்பு தாங்கள் இருக்கிறதுக்கு பிரயோஜனம் படுத்துறதுக்காக நம்மளும் அவர் இருக்காங்க. அப்போ அவருக்கு அந்நியமா எதுவுமே இல்லை. ஞானம் அப்படின்னா என்ன? ஞானம் ஞானம் என்பது நான் அல்ல என்று உணர்வுதான் ஞானம். நான் என்பது நான் அல்ல என்று உணர்வுதான் ஞானம். வேற உணர்வு அது நான் என்பது உணர்வு. ஒரு விஷயம் அப்போ நான் என்பது நான் அல்ல அப்படின்னு எப்படி உணரும்? 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வேதாரண்யத்தில் இது மாதிரி 2 நாள் பயிற்சி சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையே வெளியூர் வெளியூர் வந்துட்டாங்க. இப்போ சாயந்தரம் வழிபாடு கொடுத்து இரவு சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் சப்ஜி சாதம் பண்ணி அப்போ தூங்கலாம் சொல்லிட்டு உட்காந்து. அப்போ சப்ஜி சாதம் பண்ணுறது இவ்வளோ மாதிரி ஒரு அம்மா பிறகு அவங்க பேச்சு ஒரு ஸ்வீட்டு கொடுத்தாங்க. இது எப்படிப்பா இனிப்பா? சரி, ஒரு குண்டூஸ் எடுத்தாங்க.
வலிக்குது. ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்றது சொல்லுங்க, ஏன் வலிக்குது? அப்புறமா சொன்னேன், இதை பைத்தியம் கேட்டு குண்டுஜிலும் தான் வலிக்கும், ஏன் பைத்தியகட்டமா நீ கேட்கற கேள்வி கரெக்டாக சொன்னார். இது எங்கே சொன்னாலும் இப்போ இது மண் தட்டு, இது மண் கூடு. இதுக்கு இந்த உடம்புல இருக்கிற எதுக்குமே உணவு கிடையாது. இப்போ 2 கிட்னி இருக்கு, 2 கிட்னி ஒருத்தருக்கு ஃபெயிலர் ஆகுது, ஒருத்தருக்கு கிட்னி தனம் இல்லை, எடுத்து வெளியில் வச்சுட்டாங்க. வெளியில் வச்ச பிறகு அது வலிக்குமா? அது எந்த உணவு இல்லை. நம்ம உடம்புல எல்லா பார்ட்ஸும், ஒரு எலும்பு ஒரு கேன்சர் மாதிரி வந்துருச்சு, இங்கிருந்து அந்த எலும்பு ரிமூவ் பண்ணிட்டு வேற ஆக்கிரமிக்கிறது. ரிமூவ் பண்ணவங்க வலிக்கணும், ரிமூவ் பண்ண பிறகு வலிக்காது, உள்ள இருக்கிறவங்க வலிக்காது, அதுக்கு வலிக்காது. அப்போ யாருக்கு வலிக்கும்? ஏன் வலிக்கும்? இதய நோக்குது, ரத்த நோக்குதுன்னா இதயத்துக்கு வலிக்குதா, எனக்கு வலிக்குதா? காரணம் எனக்கு வலிக்குது. எனக்கு வலிக்குதுன்னா எங்க வலிக்குது? இப்போ இந்த உடம்புல இங்க அடிப்பட்டு ஒரு ரோட்ல போயிட்டே இருக்க, ஒரு கல்லு பட்டு தெரியாம கல்லு பட்டு அடிப்பட்டு ரத்தம் வந்துருச்சு, சரியான வலி. இல்லை விழுந்துட்டா, தெரியாம தவறி விழுந்துட்டா, இந்த நெத்தியில ஸ்லிப்பாகி அடிப்பட்டு வலி ரத்தம் வரும். இங்கேயே படுத்துக்க வச்சு கால் அடிப்பட்டு எங்க வலிக்குது? யோசனைலாம் பண்ணாது. பொதுவாக அது எங்க வலிக்குது? அங்க வலிக்குது. யாருக்கு வலிக்குது? நீங்க எங்க இருக்கிறீங்க? ஏன் காலில் வலிக்கிற மாதிரி இருக்கு? அப்போ காலில் வலிக்குது, உணர்றோம். உணர்றவரு வலிக்குது யார்? அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறவரு காலிலிருந்து அனுபவிக்கிறாரா, எங்கிருந்து அனுபவிக்கிறார்? சரி, காலில் வலிக்குது, திடீர்னு ஒருத்தர் இந்த இடத்துல தட்டிட்டு போறான், ஒரே நேரத்தில் இங்கேயும் வலிக்குது, அங்கேயும் வலிக்குது, 2 இடத்துல வலிக்கிறது யாரு உணரும்? நம்ம தட்டு யாரு? என்ன விட்டுருங்க, நீங்க உணர்றீங்க. நீங்க அப்ப எங்க இருக்கிறீங்க? இப்படி தெரியாம தான் வாழ்ந்துருக்கு. எதை பத்தியும் விசாரிப்பதே இல்லை. ஜஸ்ட் ஏன் குத்து மதிப்பாக வாழ்ந்துட்டு இருக்கோம், தோராயமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்ண முடியும். இப்போ இங்கே தான் வலிக்குதுங்க. இது விஞ்ஞானம் சொல்லு. விஞ்ஞானம் என்ன சொல்லுங்க, எங்கே அடிப்பட்டாலும் அது இங்கே அடிப்பட்டாலும் அந்த செல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மெசேஜை கன்வெர்ட் பண்ணி அந்த வழியை நாம் நேரடியாக உணரவே முடியாது. ஒன்று இன்னொன்று மெசேஜை மாற்றி தடுவடுத்து வழியாக மெசேஜ் போடும், தண்டுவடுத்து வழியாக போடும். வலியை அனுபவிக்கிறது முகுல மூளைக்கு அனுபவிக்கிறது. இது சித்தர் சமண்டாச்சாரம் சொல்லுவோம். ஆனால் இங்கே வேற மாதிரி சொல்லுவோம், இங்கே சொல்லுவோம். ஆனால் இது எல்லாம் மருத்துவருக்கு தான் ஒரு புத்தகம். இந்த பெருமொழியில பார்க்கறது கேட்கறது ஒரு 5 புலன்கள் இங்க. இந்த இடத்துல சித்தனை நமக்கு மனோ சக்திக்காக இருக்கு. ஆனால் ஜீவன் இருக்கிற நிலையில் வலியை உணர்வு உயரும். இந்த உடம்புல எக்ஸ்டென்ஷன் தான் இது. இந்த உடம்புன்றது எங்க இருக்கிற ஆன்ம வெளியினுடைய எக்ஸ்டென்ஷன். ஆனால் அது ஃபுல்லாக ஊடுருவிடுது, ஃபுல்லாக ஊடுருவிடுது. அப்படி ஊடுருவிட்டால இங்கே பட்டது நமக்கு இங்கே கொண்டு அந்த மெசேஜை கன்வெர்ட் அந்த மெசேஜை கன்வெர்ட் பண்ணி அந்த மெசேஜையும் இறைவன் கமெண்டா மாற்றணும். இவ்வளோ வேலை எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. இது இன்னொரு வகையில் சொன்னதும் புரியும், அதையும் சொல்றேன். இப்போ அம்மா நீங்க என்ன பார்க்குறீங்க, நான் எங்கே இருக்கேன்? குறைவே எத்தனை இங்கே இருக்கேன். எங்கே தானே பார்க்குறீங்க? கிடையாது. இது விஞ்ஞானம் சொல்லும். எங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய அறிவுக்கு சம்மந்தமே கிடையாது. அறிவு வேற, இது கருவி தான், ஒரு மிஷன். சூரிய ஒளி என் மேலே படுது, பட்டு ஒவ்வொரு குண்டூசி நுண்ணிலையும் நூற்றுக்கணக்கான போட்டோஸ் அந்த கதிர் இருக்கிற ஒளி துணுக்குகள் தான்.
அது இங்கே பட்டு இப்போ இந்த சட்டை என்ன கலரோ அந்த ஓட்டையில் அது கொண்டு போய் இந்த இடத்துல வந்து லென்ஸு பப்பிலு அப்புறம் வந்து அதுக்கு மேலே கடைசியில் ரெட்டினா இப்படிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்டிக் நர்வ்ஸ் நியூரான்ஸ் இதெல்லாம் ஏன் இருக்குது? விஞ்ஞானம் நமக்கு இவ்வளோ எவ்வளவோ துணை செய்யுது. என்னன்னா இந்த சக்தி சாரம் பண்ணவே முடியாது. அந்த காரணத்தினால அந்த காலத்தில் சக்தி சாரம் ஆகலை. சக்தி சாரம் பண்ண சொன்னாங்க. அதைத்தான் சொல்லிட்டாங்க தவிர அதுக்கான வழி வந்து விஞ்ஞானம் வளர வேண்டியதால தான் அப்போதுலேருந்து விஞ்ஞானம் அதிவேக வளர ஆரம்பிச்சு. இப்போ இவ்வளவு டீட்டெயிலாக நடக்குது. அதனால அன்றைக்கே சொல்லிட்டு போனாரு, புரியல. என்ன சொன்னார்? அருள் நெறி அப்படின்னு தலைப்பு பார்த்தீங்கன்னா, காண்பான் காணுமிடம் காணப்படும், சுவைப்பான் சுவைக்கவிடம் சுவைக்கப்படும், கேட்பான் கேட்குமிடம் கேட்கப்படுமிடம், நினைப்பான் நினைக்குமிடம் நினைக்கப்படுமிடம், அனுபவிப்பான் அனுபவிக்குமிடம். இதுதான் சொல்கிறோம். இப்போ அந்த மாதிரி கேட்டால் அது நான் வரலாறு சொல்கிறேன், நான் தான் சொல்லிச்சியா ஏன்னா பைத்தியத்தனமாக. இதெல்லாம் ஏன் யார் எழுதுனாங்க? எந்த சித்தர்கள் எழுதுனாங்க? எந்த ஞானிகள் எழுதுனாங்க? 1000 கோடி சயின்டிஸ்ட் ஒன்று சேர்ந்தாலும் மனித பெருமாள் ஆபத்து. காண்பான் காணுமிடம் காணப்படுமிடம்னு ஏன் சொல்றார்? காண்பான்னா பார்க்கணும். இதில் காணும் இடம் காணப்படுமிடம் ஏன் சொல்றார்? காணும் இடம் காணப்படும் இல்லை ஒரே மாதிரி இருக்க. ஒரே மாதிரி இருந்தால் மூணா பிச்சு விடுவாங்க. இந்த 3 இடத்துலையும் திருவருள் விளக்கம் இருக்கின்ற. இப்போ இங்கே படுது, இங்கே பட்டு என்னுடைய உருவத்தில் மொத்தம் பல கோடி ஃபோட்டான்ஸ் படுது. பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு டாட் குண்டூசி ஒளியில் நூற்றுக்கணக்கான ஃபோட்டோஸ் பட்டு அந்த இடத்தினுடைய இது வந்து தகவலாக உங்களுக்கு கொடுத்து அந்த மெசேஜாக மாறும். அப்போது அது வந்து எனக்கும் சிக்னலாக மாற்றுது. எனக்கும் மேக்னெட்டிக் சிக்னலாக மாற்றுது. அதாவது சமீட்சையாக மாற்றுது. எது மாற்ற எதுன்னா ரெட்டினா மாற்றி அந்த நியூரான்கள் முடிய அளவுக்கு தான் நியூரான்கள் இருக்கும். அதில் அது வரிசையில் பார்த்து பல லட்சம் நியூரான்கள் வரிசையில் இருக்கும். அதுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும். இதெல்லாம் வந்து ஒரு செகண்ட் கூட தேவைப்படாது. நம்ம கண்ணு மழையை பார்க்குறோம்னா ரொம்ப நேரம் ஆகுமா அறியறதுக்கு? அது ஒரு செகண்டும் கிடையாது. இது எல்லாம் இவ்வளோ, ஆனால் இவ்வளோ காரியம் நடக்குது, இவ்வளவு மாற்றம். அது வந்து மெசேஜாக மாற்றப்பட்டு இங்கே தான் உணர்றோம். இது விஞ்ஞானி, மருத்துவ விஞ்ஞானி. ஏன் இங்கே உணர்றோம், இங்கேயே உணரக்கூடாதா? இல்லை. இப்போ நீங்கள் எங்கே பார்க்குறீங்கன்னா உங்களுக்குள்ள மெசேஜ் சொல்லுது. எது நியூரான்கள் சொல்லுது. நான் இங்கே இருக்கு தெரிவிக்கிறது. நான் பார்த்தேன், நான் தான் பார்த்தேன், நீங்கள் பார்க்கல. உங்களுக்கு அது மெசேஜ் அறிவிக்கப்படுகிறது. உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு மெசேஜ் அடிச்சு உங்களுக்கு அந்த மெசேஜை திணிக்குது. நான் பார்க்கணும்னு சொல்லவே முடியாது. நீங்கள் பார்க்க வைக்கப்படுகிறீர்கள். பார்க்க வைக்கப்படுகிறீர்கள். கணக்கெல்லாம் தெரியுதுன்னா இல்லை. அதுக்கப்புறம் அதில் ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சி நடக்குது. அப்படி இங்கே நாம் உணர்வோம். ஏண்டா எங்கே உணரணும்னு சொன்னேன், இங்கே எனக்கு என்ன வடிவத்தை சொன்னியா? அதோட ரிட்டர்ன் வந்துட்டான், கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே உணர பெருமுறையில் உணர்னா பெருமுறை பல லட்சம் கோடி செல்கள் இருக்கு. அது எந்த செல்கள் உணர்வு? இங்கே உணர்வுன்னா இங்கே இருக்கிற எனக்கு வடிவம் இருக்குதா இல்லைன்னு சொல்லணும் வேணாமா? இங்கே நான் உணர்வு இங்கே உணரணும். இந்த உணர்வு தான் நானும் சொல்கிறேன். இங்கே உணர்வு எல்லாமே இங்கே தான் கொடுக்கும். நீங்கள் எந்த ஒரு அனுபவமும் தலையில் தான் நாம் அனுபவிக்கணும். கண் நாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்தும் பண் ஆக்கி நின்ற படம் பொருள் ஒன்று உண்டு அந்நாக்கு மேலே அகண்ட ஒளிகாட்டி பெண் ஆக்கி நம்மை பிடிப்பித்தவர். இந்த ஒரு பாடல் கண் நாக்கு மூக்கு செவி ஞான 5 படிகள். கண் நாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் இதில் தோல் தவிர, தோல் வந்து உடல் முழுது. ஆனால் மற்ற 4 பொருள்களும் தலை சுற்றிதான். அது ஏன் தலை சுற்று? இப்போ 2 கண்ணு முன்னாடியே வச்சிருக்காங்க. ஒரு கண்ணு முதுகு வச்ச 2 பேரையும் பார்க்கல.
நம்ம 2 பேரும் கடவுளுக்கு போய் ஐடியா கொடுக்கலாம். பிரம்மாண்டம் ஏங்க 2 கண்ணு முன்னாடி வச்சுட்டு பின்னாடி என்ன பண்ணுறாரு, பின்னாடி என்ன பண்ணுறான்னு தெரிய மாட்டேங்குது. பின்னாடி என்ன கால மாறிடுறாங்க. அதனால ஒரு கண்ணை பின்னாடி வைக்கிறாங்கள, 2 கண்ணு முன்னாடி வச்ச சமாளிக்க முடியல, 2 கண்ணு முன்னாடி வச்ச ஒன்றும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதை கேட்கலாம். சரி எல்லாம் அனுபவிக்கிறது இங்கே கண்டுபிடிச்சோம். சரி சாப்பாடு சாப்பிட்டது இங்கே வயிற்றுக்கு போகுது. ஏன் இந்த வாயை இங்கேயே வச்சிருக்க, நான் ஒவ்வொரு முறையும் எடுத்து வச்சு இங்கே வச்சிடலாங்க. அந்த சுவை உணர்வு 5 உணர்வுகளும் இந்த உள்ளுணர்வு மெய்யுணர்வு சுற்றி தான் இருக்க முடியும். இதை சுற்றி தான் இருக்க முடியும். அதனால இங்கே உணர்வு. அதுக்கு மேலே அவருடைய அறிவு போல விஞ்ஞான அறிவு அதுக்கு மேலே போகாத காரணம் அவங்க மனதளவில் இருந்து தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க எதை கண்டுபிடிச்சாலும் எவிடன்ஸ் லேபில் வந்து அதை டெஸ்ட் பண்ணி ப்ரூஃப். இப்போ நம்ம 10 கொலை பண்ணாலும் நம்ம நாட்டு நீதிமன்றங்களில் சாட்சி இருக்கிறோம். நம்ம கொலை பண்ணால் நீ பார்த்தியா, எவனாவது பார்த்து வந்து சாட்சி சொன்னதான். இல்லைன்னா கொலைகாரன் குற்றவாளி நிரபராதியாக மாறிடுவோம். நிரபராதி குற்றவாளி மாற்றிடும். அந்த நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்தை ஏமாற்ற முடியாது. நீதியிலே சமமாக நெறிநடையிலே நிறுத்தப்படும் ஒருத்தர், அந்த ஒருத்தர் இருக்கிறாங்க. அந்த ஒருத்தனை கண்ணாக்கு முக்கு செடி ஞான கூட்டத்தும் பண் ஆக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று. பழம்பொருள் அப்படின்னா எப்பொழுதே இருந்து கொண்டிருக்கும். அது எங்க இருக்கு? இயற்கையில அகண்டாகாச வெளிமுற்றும் அது ஒரு வெளியார் அன்பு என்கின்ற வெளி. இதை வந்து இயற்கை உண்மை வெளியார். அது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிதான் இருக்கு. ஆனால் அந்த இடத்துல அந்த இயற்கை உண்மை அளித்து அனுபவம் எதுவுமே இல்லை என்றுதான் அவருக்கே அது குறைவான். நமக்கு குறைகளா அவனுக்கு குறை சொல்லுங்க. இறைவனுக்கு என்ன குறையோ அவருக்கு குறை. அந்த இடத்துல அவர் விளக்கம் செய்ய முடியல கண்ணு. அதனால அது இருந்து இல்லாமல் இருக்கார், பிரயோஜனமே இல்லாமல் இருக்கார். எவ்வளோ நாள் இருப்பார். அதை தன் இருப்பு பிரயோஜனம் பண்ணா அப்பதான் அவருடைய இருப்பே ஆனந்தமா மாறும். அவர் உண்மையில அவர் இருக்கிறது ஆனந்தம் தான். ஆனால் அது அவர் தன்னுடைய இருப்பை விளக்கம் செய்வித்தால்தான் ஆனந்தம். ஆக இந்த காலுக்கு இன்னொரு பக்கம்ன்றது விளக்கம். இந்த பக்கம் இருக்கிறது உண்மை. இதுதான் அகண்டாகாச வெளிமுற்றும் என்றும் இயற்கையான ஒரு அற்புதம். அதுதான் நினைந்து உணர்ந்து பார்க்க சொல்றார். எப்படி இயற்கையா இருக்கு, எப்படி இயற்கையை வைக்க முடியும்? அவர் யார் தோற்றுவித்தது? அவரை யாரும் தோற்றுவித்தார் கேள்வி வைக்க, அவரையும் தோற்றுவித்தவர் யார்? அவரை யார் எவர் தோற்றுவித்தார் கேள்வி. அதனால் அவரை தோற்றுவித்தது ஒரு கிடையாது. இருக்கிற அப்படி இருக்கு. எவ்வளோ காலமாக இருக்கு? அப்படி எவ்வளோ காலமாக கேட்டாலே தப்பு. அது காலமே கிடையாது. அவர் காலம் கிடையாது. என்றும் உள்ளது. அவ்வளோதான். சொற்னோசம் என்றும் உள்ளது. இயற்கையிலேயே என்றும் உள்ளது. என்றும் உள்ளதார் எங்கும் ஓரிழைவார். வருதுங்களா? சக்தி சித்தானது என்றும் உள்ளதார் எங்கும் ஓரிழைவார் என்றும் ஓரியலார் என்றும் ஓர்நிலையார். எவ்வளோ அழகா, இவ்வளோ தெளிவா எங்க சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டாங்க. அப்புறம் சித்துன்னு சொல்லும் போது அவங்க அது எங்கும் விளங்குவதால் எங்கும் விளங்குவதால் இதுதான் சித்த. இங்கதான் சிற்சோதியா வர நாம தான் கிடையாது. இங்க நாம யாருமே கிடையாது. நமது என்ற சொல்லுவதற்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற உண்மையை சொல்வதுதான் சுத்த சன்மானம். உண்மையை சொல்ல வரும். அதை வயல்பெருமான் சொல்ல வரும்போது உண்மையை சொல்ல வந்தனே என்று உண்மையை சொல்ல புகுந்தாலும் உண்மையை தெரிந்து கொள்வார் இல்லை. நீங்கள் இதுவரையில் உண்மையை அறியாதிருக்கின்றீர்கள். இதுவரையில் இருந்தவர்கள் உண்மையை போட்டு மறைத்து விட்டார்கள். கொடிகட்ட கொண்டபடியால் இனி எல்லோரும் உண்மை தெரியும். உண்மையிலே என்ன? இயற்கையே உண்மையாய், இயற்கையே விளக்கமாய், இயற்கையே இன்பமாய். அது இயற்கை. இயற்கை இருந்து ஒரு அன்பு தத்துவம். அதுதான் ஒரு சத்து பொருள். அது அந்த இடத்துல ஒரே பாயிண்ட். அகண்ட வெளி மட்டும் இருந்தாலும்
அனுபவம் இல்லாத இருக்கிறதால தனது இருப்பை அனுபவப்படுத்த வேண்டிதான் அவர் ஒரு ஜீவன வர சகமாகி சீவனாய் ஈசனாகி மகாதேவன். ஆக முப்பொழுதுமே இறைவன் தான். இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள், இதுக்கு அப்பால் இருக்கிற கடவுள், இது மூன்றுமே கடவுளுடைய முன்னிலை தோற்றமே தவிர கடவுளுக்கு அந்நியமா எதுவுமே கிடையாது, இருக்கவும் முடியாது. அது கடவுளுக்கு அயலாக வேறாக இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் ஒரு பரிணாமத்தை தான் வந்தான். முதலில் தன்னை விளக்கம் விடும் போது தான் அந்த வானம்ன்றது அனாது. அதிலிருந்து மற்ற 4 பூதங்களும் இறைவன் தன்னுடைய திருவருள் விளக்கமாக, திருவருள் விளக்கமாக வெளிப்படுத்தும் போது தான் பஞ்சபூதங்கள் அது முதல்ல சூரியன் உதயமாகும். அந்த சூரியன் எத்தனையோ 1000 கோடி காலங்களாக நெருப்பு பிழம்பாவே. இதெல்லாம் நம்ம விஞ்ஞானிகள் இதெல்லாம் சொல்றாங்கன்னா ஒரு தோராயம் தான், உண்மைதான். ஆனால் ஆண்டுகளுக்கு தோராயம் தான். அது எவ்வளவு காலம் அப்படி இருக்கு. அதிலிருந்து அதோட சுழற்சி நேரத்தில் பிரிஞ்சு வந்ததுதான் மற்ற கோள்கள் தான். ஆனால் இது குளிர்வதற்கு அதுக்கு ஒரு பரிணாமம், அது ஜடப்பொருள் தான். ஆனால் அது குளிர்வதற்கு எத்தனையோ லட்சம் கோடி ஆண்டுகள் ஆகிடுது. அதுக்கப்புறம் குளிர்ந்து பூமி குளிர்ந்து நீர் வர்றதுக்கு அது எவ்வளவோ காலம். அதுக்கப்புறம் முதல்ல பாசி, இந்த கிணத்துகளில் ஒரு பாய்ச்சியமாக இருக்குது. தாவரமாக அது ஒரு தாவரம் தான், இருந்தாலும் அது ஒரு தாவரத்தை கணக்கே வரலாம், அப்படி வருது. அதுக்கப்புறம் நுண்ணுயிர்கள், அதுக்குள்ள ஆன்மா நம்ம நுண்ணுயிரால் பிறந்திருக்கோம். இது முழுதும் எங்கும் அந்த உயிர்கள் இருந்திருக்கே, அது ஒரு அணு தான். கண்ணாட பார்க்க முடியாது. நான் முடிச்சுடும் போது எத்தனையோ பாக்டீரியா நுண்ணுயிர்கள் அந்த பிறகுலாம் பிறந்து வந்துட்டோம். அதனால் கணக்கில் நம்ப மாட்டாங்க. அதனால் நாளைக்கு வைப்பாங்க, இது பண்ண அதை கொண்டு வர பெருமாள் அதை கொண்டு வர. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. விஞ்ஞானத்தின் மூலம் சரவண சாமி இதெல்லாம் தொட்டு காமிக்கிறாங்க. நம்மளாம் நுண்ணுயிராக பிறந்திருக்கோம். எப்போ 1000 கோடி ஆண்டுகளுக்கு பெருகி தொடர்ந்து வந்துட்டே அப்படி அதுக்கப்புறம் அருகம்பு, ஓதறிவு, இப்படிதான் புறத்திலிருந்து அனுபவம். ஒரு ஆசிரமத்தில் ஒரு மகான் இருக்கார். அவருக்கு நிறைய சீடர் இருக்கு. 2 சீடர்கள் புதுசாக வராங்க. அன்னைக்கு சொற்பொழி முடிஞ்ச பிறகு ஒரு புதுசாக வந்த சீடன் ஒரு கேள்வி கேட்க, சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, கேட்கலாமா? கேளு மகனே, கேளு. சுவாமி, இந்த வாழ்க்கை வாழ்க்கை என்ன சுவாமி? வாழ்க்கைன்னா அது ஒரு அனுபவம் தான். பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தர் ஏற்கனவே அந்த சந்தேகத்தில் வந்தாங்க. அவருக்கு இது கட்சிச்சு, நீ என்ன சந்தேகம் சொல்லுது? சுவாமி, அனுபவம்னா என்ன சுவாமி? அதான்பா வாழ்க்கை. இது பிரிக்க முடியாது. வாழ்க்கை வேறு, அனுபவம் இல்லை. இந்த அனுபவம்னா என்ன சாமி? அதான் இன்பம் துன்பம். அனுபவம் தான் 2ஆக பிரிக்கலாம், இன்பம் துன்பம். இந்த இன்ப துன்ப அனுபவம் யாரு அனுபவிக்கிறதுனா ஜீவன் தான். அந்த ஜீவன் தான். அந்த ஜீவனை அளிக்கிறது யாருன்னா இறைவனே. இப்போ இந்த சைடு இருக்கிறது இயற்கை உண்மை வெளி. என்றும் ஓர் நிலையாய், என்றும் உள்ளதுவாய், எங்கும் ஓர் நிறைவாய், என்றும் உள்ளதுவாய். உள்ளது அதெல்லாம் அந்த வார்த்தை அது என்றும் உள்ளது. அது இயல்பு. அது மட்டும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை, பயனே இல்லை. கடவுள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால் அவர் இருந்தும் ஒன்று இருப்பதும் ஒன்று தான், இல்லாமல் இருப்பது ஒன்று தான். அந்த வார்த்தையை சொல்ல சாப்பிட்டு அந்த நிலையில் ஏன் இந்த உலகத்தை படைத்தாங்க, ஏன் படித்தாங்க கேள்வி காலகாலமாக கேள்வி. மற்ற உயிர்களாக துன்பப்படுது, அவ்வளவோ துன்பப்படுது. ஆனால் அந்த உயிர்கள் கேட்க முடியாது, ஏன்னா மனிதன். ஆனால் மனிதன் கேட்க ஆரம்பிச்சாங்க, இல்லை ஏன் படைச்சாங்க துன்பப்படுது அப்படின்னு. ஆனால் அதுக்கு விட யாருமே சரியாக சொல்லணும். அது அப்படின்தான். சைவ சித்தாந்திலே கூட பதி, பசு, பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம்.
பதின்னா கடவுள். எப்படி கடவுள் அனாதியாக இயற்கையாக இருக்கிறவர், அதே போல உயிர்கள் எல்லாம் இயற்கையாக இருக்கிறது. அதே போல அப்படிங்கும் போது இந்த உயிரோட இந்த உலகமும் அவரை போல இவைகளும் அனாதியாக இருப்பதான் போது வேறுபடுத்துகிறாங்க, முத்தனி பொருள்களாக காமிக்கிறாங்க. அதுதான் வந்து பெருமாள் சைவம் வைணவம் முதலான மதங்களிலும் ஆகமம் வேதம் முதலான புராண கலைகளிலும் வச்சு வைக்காதீர்கள் சொல்றதுக்கு காரணம், நீங்கள் வந்து ஆரம்பத்தில் மனிதர்கள் தான் ஒரு மெஞ்ஞான நிலையில் இருந்து புலன்களை கடந்து புலன்களை அடக்கி உலக வாழ்வை வெறுத்து தனித்திருந்து தவம் செய்து இதை கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடித்த உண்மைகளை சைவ ஞானிகள் சைவ சித்தாந்த மெஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சுதான் அகச்சமைகிறார்கள். இவங்கதான் உண்மை சொல்லியிருக்காங்க 10,000 வருடங்களுக்கு மற்றதெல்லாம் உண்மை ஏகதேசம்ல கிடையாது. ஆனால் இவங்க கண்ட உண்மை கூட இந்த ஆரம்பத்தில் வந்து பிரச்சனை இருக்குது, அதை இறைவனே மாற்றிடுறாங்க. முத்தனி பொருள்கள் வந்து சொல்லு தப்பு, மூன்றுமே இறைவன் தான் அது ஒரு காரணம் இருக்கு. அதனால தான் முப்பொருள் ஒன்றதென்பால் வெண்ணிலாவே அந்த முடிந்ததென்ன வெண்ணிலாவே, முப்பொருளும் ஒன்றதென்ற வெண்ணிலாவே அந்த முடிந்ததென்ன வெண்ணிலாவே. பதி பசு பாசம் முத்தனி பொருள்கள். பசு அது ஆன்மா, அது ஞானம் இயற்கை, அது பங்குதான் ஆகணும். ஞானத்தில் இருக்கிறாங்க ஆண்டவர் பல பிரிவுகள் வழங்குறாரு அப்படின்னா அந்த அதெல்லாம் பார்க்க வச்சு கடவுளுக்கு இயற்கையில் மனம் இல்லாததால் நான் இயற்கையில் ஆன்மாவும் ஆதியில் எனக்கு உடம்பே கிடைக்காத தாவர தேகம் மரம் செடி கொடி முதல் அந்த உடம்பு கிடைக்காத போது நான் இடம்புக்குள்ள வர வைச்சேன்னா எனக்கு ஆன்மாவுக்கு ஆணவ மனம் இருக்கிறது. அந்த ஆணவ மனம் அதை நீக்குவதற்காக செயற்கை மனமாகிய மாயா மனத்தையும் கண்ம மனத்தையும் சேர்க்கிறார். அதுக்கு இந்த உடம்புக்குள்ள அந்த ஆன்மா வர வச்சு மாயா மனத்தையும் கண்ம மனத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் அந்த ஆணவ மனத்தை எடுக்கிறார். இப்போ நம்ம ரீல் சொப்புட்டு சத்து வந்து ஏகப்பட்டது நம்ம வாங்கணும். அந்த காலத்தில் மண்ணால் ஒரு சொப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அழுத்து துணி ஆற்றுல போய் ஒரே அழுத்தாலும் கைட்டு போவோம், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஒரு பாறை அந்த ஆட்டு கரை ஓரத்தில் ஒரு மண் இருக்கும், ஒரு மண் ஒதுக்கி இருக்கும், ஒவ்வொரு மண்டல் மண் இருக்கும். அது அழுக்காக தான் இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு கிரே கலராக இருக்கும். அதை தூக்கி போட்டு தேய்ச்சி ரெண்டு தப்புனோம்னா அந்த அழுக்கு இந்த அழுக்கு அந்த அழுக்கு எடுத்து வெறுத்து போயிடும். அதுக்கு அந்த ஒரு இயற்கையில் ஒரு இது. அந்த மாதிரி அந்த ஆணவம் என்கின்ற வளத்தை எடுப்பதற்கு அது டைரக்டாக முடியாது. இந்த பௌதிக உலகத்தை செலுத்து அதை ஒரு ஜீவனாக வர வச்சு அந்த ஆன்மா என்ற பசுவை ஒரு ஜீவனாக வர வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இன்பத்துள்ள அனுபவங்களை கொடுத்து அது வந்து நன்மையும் தீமையும் செய்ய வச்சு அதை அறம் பாவம் என்னும் அருள் கயிற்றால் கட்டி கட்டுற இது சைவ சித்தாந்தம் சொல்லு. இப்படியெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் முக்தி கொடுக்குறாங்க. முக்தி கூட மனித பிறவிட 100-200 பிறகு தேவைப்படும். அது நீங்கள் வேண்டணும் உருகணும் ஓடணும் ஆடணும் எல்லாம் தலையெழுத்து. அப்புறம் வேண்டனாலும் அவங்க காது கேட்கணும். அப்போ நான் துன்பப்படுறது தாய்க்கு தெரியுதுல்ல, உனக்கு தெரியாதா? தாயே முன்னு ஆகாரம் கொடுக்கணும், ஆனால் உனக்கு தெரியாதா? வேண்டணும், உனக்கு தவறு தகவல் இருக்கணும், உனக்கு தியானம் பண்ணணும், யுத்தம் பண்ணணும், அத்தம் பண்ணணும். இன்னும் தலையெழுத்து நீ முகத்தில் வந்து சௌகரியமா அந்த ஆணவமே இல்லாமல் உட்காந்துக்கிற. எனக்கு வந்து இயற்கையே ஆணவத்தை கொடுத்துருக்கு, ஏன் இயற்கையில் ஆணவம் மருத்துவம் இருக்கேன். இதுக்கு பதில் இல்லை. சைவாக சன்மார்க்கத்தில் இது முற்றிலும் மாறுபடும். சன்மார்க்கம் இது சொன்னது யாருன்னா வள்ளல் பெருமாள் சொன்னது. ஆனால் அது மறைமுகமாக இருக்கு. அதை வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த காலத்தில் ஆவதும் இல்லை. அது சொன்னாலும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா வள்ளல் பெருமாள் எப்படி வாழையடி வாழையில வந்த திருக்கூட்டம் வரவில்லை அவருக்கு ஒருத்தர், எப்படி மணிவாசக பெருமான் சிதம்பரத்தில் போய் அந்த ஜோதியில் உள்ளே போய் ஜோதியில் கலக்குறாரோ அதே மாதிரி சித்தர்களாக ஜோதியில் கலந்துட்டாங்க. எல்லாம் ஒன்று தான் வந்துட்டாங்க. சித்த சன்மார்க்கத்துடைய வேறுபாடு
வித்தியாசம், இந்த தனிச்சிறப்பு, இது தனிச்சிறப்பு யாரும் புரிஞ்சுக்கல, அதில் பக்குவம் இல்லாத காரணத்தினால அதை வந்து சொல்லணும். ஏன் சாதியும் சமமும் சாதியும் மதமும் சமயமும் பொய் என சாத்தியம் கற்றுக்கொண்டு எந்த காரணத்துக்காக பொய்யப்படுது எங்க சொல்ல காரணம்? அதை சொன்னாலும் ஏற்றுக்கிற பக்குவம் இல்லை. சுவாமி கூட எல்லாரும் உத்ராட்சி மலை போட்டுட்டாங்க. சாமி அதை எடுத்துன்னு சொல்லலையே, சொன்னால் வரமாட்டேன். இருக்கிற ஒரு 20 பேர் வரமாட்டாங்க. அதனால அது ஒரு பிரச்சனை. அது ஒரு நாசுக்காக தான் கொண்டு போனாங்க. எடுத்த உடனே சுத்த சன்மார்க்கம்னு ஆரம்பிக்கிறேன், வேத சன்மார்க்கம்னு ஆரம்பித்தேன். நீங்கள் ஒருநிலை கொண்டு பாருங்க, வேத சன்மார்க்கத்தில் முக்கிய வச்சுருந்தாங்க. அப்புறம் ஷடாந்த சமரச சன்மார்க்கம், ஷடாந்த சன்மார்க்கம், ஷடாந்த சமரசத்துவ சன்மார்க்கம். அதுக்கப்புறம் பேரை மாற்றி எதுக்கு ஷடாந்தம்னா எல்லாரையும் கூப்பிட்றாங்க. வேதாந்தம் அவன் ஒரு பக்கம் இருக்கான், சித்தாந்தம் ஒரு பக்கம் இருக்கான், அது ஒரு குரூப்பு. யோகம் பண்ணுறது யோகாந்தம் பண்ணுறான். இசை மட்டும் கேட்டு இந்த இசை மயக்கத்திலே ஆண்டவனை ஞாபகம் சொல்லி முக்தி அடைஞ்சான். அவங்க ஒரு நாதாந்தம். கலாந்தம் கலையிலேயே சிற்பங்களை செஞ்சு இதையே நான் முக்தி அடைஞ்சிருக்கேன். இந்த ஆரோக்கிய பசங்களை கூப்பிட்றேன், எல்லாம் வாங்கடா, இது எல்லாமே இங்கே இருக்குது, ஜாயின் வந்து. அதனால் சதானந்த சமரசம் பேர். இப்படிதான் ஆசை காட்டி பண்ணாங்க, மோசம் பண்ணாங்க. அப்படிலாம் வழிக்கு கொண்டு வர முடியும், வேறு வழி கிடையாது. பேரை கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம். ஒரு சுத்த ஞானி சக்தி ஞானிக்கு இனத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் தெரியாதா? அப்படி இருக்கிறவர் ஏன் உண்மைதான் வழி கொண்டு வந்து திடீர்னு வரமாட்டாங்க. பழக்கம் ஊறி போச்சு. இப்போ கூட அதெல்லாம் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிங்க. கொட்டை கொட்டை கட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லாருமே பார்க்கணும். சமரச பத்திரி தொழில் வேலையாட முடியாது. ஆனால் ஒன்றும் மறுத்த இன்னொன்று சொல்ல கிளம்புனா சிவாயிரவன் சொல்லுவேன்ட்டான். சரி, அதாவது நீ சொல்லுவான், நான் விடமாட்டான், விடமாட்டாங்க. அதை ஊறி போச்சு. சிவாயிரவனே சொல்ல வேண்டாம்டா, வளராத. இலங்கையிலேருந்து 6 நாள் வர வேண்டியதில்லை, இவங்களே எல்லாரும் 6 நாள் ஆகிட்டுப்பான். அதனால நீ சிவாயிரவன் சொல்லு, சிவாயிரவன் மறக்காத. ஜீவதேவனோட சிவசிந்தனையும் ஜீவதேவம் ஓக்குங்க அப்படிலாம் கடிதம் எழுதிட்டார். அப்பெல்லாம் வாங்க சுத்த சன்மானம் தோட்டிட்டார். ஆனால் 35 லட்சம் கடிதத்தில் பார்க்கவே முடியாது, ஏன்னா ஓடி போயிருக்கோம். அது 6ஆம் திருமுறை மறைச்சு தான் இருக்கணும். அதனால 6ஆம் திருமுறை இப்போதைக்கு வெளியில வேண்டாம், 5 திருமுறை வெளியிட்டு அப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ அந்த காரணிக்கு எந்த பக்கம்? ஆக நம்மளாம் யாரு அப்படின்னா, ஒன்று கடவுளை தவிர வேறு ஒருத்தர், ஒரு பொருள், ஒரு உயிர், ஒரு ஜடப்பொருள். மன்னிக்குவோம், நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுங்க. அந்த கேப்ல நான் ஃபீல் பண்ணிட்டேன். உட்காருங்க, நான் பேசி கொஞ்சம் நேரம் இங்கே நின்னா வரும்போது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அவர் வந்து கேட்டாச்சு, நானே ஆரம்பிச்சுக்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்பொழுது நம்முடைய உரையாற்ற வருபவர்